மூளை மற்றும் கை கண் ஒருங்கிசைவு கண் பார்க்கும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு கை சரியான திசையில் சரியான வேகத்தில் சரியான முறையில் இயங்க உதவும் திறனையே கை கண் ஒருங்கிணைவு என்று அழைக்கப்படுகின்றது. இது சாதாரணமாக தோன்றினாலும் அதன் பின்னால் மூளையின் பல பகுதிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து மிகவும் வேகமாக செயல்படுகின்றன. பார்வை மண்டலம் தகவலை பார்க்கும் பகுதி. முதலில் கண்கள் பார்க்கும் தகவல்கள் மூளையின் பின்பகுதியில் உள்ள ஒக்சிபிட்டல் லோப் என்னும் இடத்திற்கு செல்லும். இங்கு வடிவம், அளவு, வேகம், தூரம், திசை போன்ற விவரங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. பொருள் எங்கே உள்ளது, அது எப்படி நகர்கிறது என்பதை மூளை இங்கு புரிந்து கொள்கின்றது. பரீட்டல் லோப் இடத்தை வரைபடம் போல் கண்காணிக்கும் பகுதி. பார்வை தகவல்களை உடல் இயக்கத்துடன் இணைக்கும் முக்கிய பகுதி. இது மூளையின் GPS போல செயல்படும். இது மூளைக்கு உடல் உறுப்புகள் எங்கு உள்ளன, பொருள் எவ்வளவு தூரத்தில் உள்ளது, கையை எந்த திசையில் நகர்த்த வேண்டும் என்று தெரிவிக்கின்றது. மோட்டோகார்டெக்ஸ் கை இயக்கத்திற்கான திட்டமிடல். கையை எப்படி நகர்த்த வேண்டும் என்ற ஆக்ஷன் பிளானை இதுவே உருவாக்குகின்றது. இது தசைகளுக்கு அறிவுறுத்தலை அனுப்புவதன் மூலம் கையை நகர்த்த, அழுத்தத்தை சரி செய்ய, வேகத்தை கட்டுப்படுத்த போன்ற நுட்ப இயக்கங்களை இணைக்க உதவுகின்றது. செரிபெல்லம் துல்லியம், சமநிலை மற்றும் சிறு திருத்தங்களுக்கு உதவுகின்றது. இது மூளையின் மாஸ்டர் கோஆர்டினேட்டர் ஆகும். இயக்கம் மென்மையாகவும் சமநிலையுடனும் துல்லியமாகவும் இருப்பதை சரிபார்க்கின்றது. இது நேரத்துடனான ஒருங்கிணைவு, துல்லியம் ஆகியவற்றுக்கு உதவுகின்றது. கை சாதாரண நிலையை விட மிக வேகமாகவோ அல்லது மந்தமாகவோ அசைந்தால் உடனடியாக சீரமைக்க செரிபெல்லம் உதவுகின்றது. பேசல் கேங்க்லியா தானியங்கி இயக்கங்கள். அடிக்கடி செய்யப்படும் செயல்கள் தானாக நடைபெற பேசல் கேங்க்லியா உதவுகின்றது. உதாரணம், சட்டை பட்டன் போடுதல், எழுதுதல், பழக்கப்பட்ட விளையாட்டுச் செயல்கள். சிந்திக்காமல் மென்மையான மீண்டும் மீண்டும் செய்யப்படும் இயக்கங்கள் நடக்க உதவும். சென்சரி சிஸ்டம் தொடுகை, அழுத்தம் மற்றும் உடல் விழிப்புணர்வு. இந்த மண்டலம் மூளைக்கு முக்கிய ஃபீட்பேக்கை கொடுக்கின்றது. கை எப்படி நகர்கின்றது, எவ்வளவு அழுத்தம் தேவை, பிடிப்பை அல்லது திசையை மாற்ற வேண்டுமா, இவை அனைத்தும் இயக்கத்தை சரியாக அமைக்க உதவுகின்றன. மூளை எப்படி சேர்ந்து வேலை செய்கின்றது. கை கண் ஒருங்கிணைவு ஒரு சுற்றுமுறையில் நடக்கின்றது. அதாவது கண்கள் பார்க்கின்றது, மூளை புரிந்து கொள்கின்றது, இயக்கம் திட்டமிடப்படுகின்றது, அதன் பின் தசைகள் இயக்கம் செய்கின்றன, உணர்வு ஃபீட்பேக் திரும்ப வருகின்றது, பின் அதனை மூளை திருத்துகின்றது, இயக்கம் மென்மையாக முடிகின்றது. இந்த செயல்முறை மில்லி செகண்டில் நடக்கின்றது. மூளை மற்றும் கண் கை ஒருங்கிசைவு ஏன் குழந்தைகளுக்கு முக்கியம்? சிறந்த கை கண் ஒருங்கிணைவு எழுதுதல், வரைதல், புதிர்கள் செய்தல், பந்து பிடித்தல், எறிதல், சுய பராமரிப்பு, விளையாட்டு திறன்கள் மற்றும் கல்வி செயலுக்கு உதவும்.